ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸை விட்டு போக மாட்டேன்றாங்கன்றது பெரிய வார்த்தை. அது ரேங்க் அதிகமா ஆகியும் கிளாஸை விட்டு நீ ஏன்டா போகாம இருக்கீங்கன்றாரு. பெரிய வார்த்தை அது. இன்னைக்கு துரைமுருகனோட வயசை விட 2 வயசு கூடுதலாக இருக்கும்போது கலைஞர் சிஎம்மா இருந்தார். அந்த நிகழ்ச்சியில் ரஜினி இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதானே? ஓல்டு பாய்ஸ் அவங்க போக மாட்டேன்றாங்க. ஏன் கலைஞர் 90 வயசுல வீல் சேரில் வந்து இருக்கும்போது இந்த வார்த்தையை ரஜினி சொல்ல வேண்டியதானே? ரஜினி அதை சொல்லும்போது முதலமைச்சர் சிரிக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் முதலமைச்சர் முகத்தில் அவ்வளவு புன்முறுவலை நான் பார்த்ததில்லை. முகங்கொள்ளாத சிரிப்பு முதலமைச்சரின் முகத்தில். ஆகவே முதலமைச்சர் மகிழ்ச்சி அடைவார் என்று தெரிந்துதான் ரஜினி பேசுகிறார். இவர் பேசின அந்த நோக்கம் அப்படிங்கிறது வேறு மாதிரியான பார்வை. எந்த நோக்கமா வேணா இருக்கலாம், இல்ல நோக்கம் எதுவும் வேணா இருக்கலாம். போன்ற ஒரு சீனியர்ஸை வந்து இங்க மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயம். இல்ல அது ரஜினியே அதை சொல்லணும்ன்ற. ரஜினிகாந்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? ரஜினி ஒன்றும் விவரம் அறியாதவர் இல்லை. எந்த சபையில் எதை பேச வேண்டும் என்று ரஜினிக்கு நன்றாக தெரியும். ஜெயலலிதாவை வீரலட்சுமி என்று எந்த சபையில் பேச வேண்டும், மோடி பற்றி புகழ்ந்து எந்த சபையில் பேச வேண்டும், திமுக உள்ள ஓல்டு பாய்ஸ் நிறையா இருக்காங்கன்னு எந்த சபையில் பேச முடியுன்றதுலாம் ரஜினிக்கு நன்றாக தெரியும். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறீங்களா ரஜினி? இதுல வந்து ஒரு தூபமிட்டு இதுக்கு ஒரு இல்ல ரஜினி தூபமிட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவரை சொல்லி கொடுத்து பேச வச்சிருக்காங்க. அப்போ அசைன்மெண்ட் பர்டிகுலர்லி துரைமுருகன் அவர்கள் பற்றி மேற்கோள் காட்டு சொல்லி கொடுத்தான் பேச வைக்கப்பட்டிருக்கிறார். இன்னொன்னு அவர் எல்லாரும் பயன்படுத்துறாரு. நீங்க எதுக்கு வந்து மறுபடியும் நோண்டி கேக்குறீங்க? திமுக தலைமைனால புரிய வேண்டிய உங்களுக்கு புரியுங்க. திமுகக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிற கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டா நீங்க அதை பார்க்கறீங்க? சத்தியமா இல்ல. அப்படிலாம் ரஜினி வந்து யாருக்கும் பலியாக மாட்டார். ஃபுல் ஆஃப் ஃபேமிலி பாலிடிக்ஸ். இதில் 2வது தலைமுறை, 3வது தலைமுறை, 4வது தலைமுறை ஜூனியர்ஸ் வரணும்னா வந்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ளது தான் வரப்போகிறாங்க. இளைஞர்களுக்கு வழி விடணும்னா விடுங்க. யார் வரப்போறா? கடைசியில் ஏற்கனவே மந்திரியா இருக்கிறோட பேரம் பேத்தி வரப்போகிறாங்க. இப்போ புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையை வளர்த்துக்கவே கூடாது. உதயநிதி வந்து இதை நான் சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவரே சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாரு இல்லையா? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது. ரஜினியை தன்னோட சொந்த கட்சி பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு உதயநிதி பயன்படுத்துவோம். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? சார், இப்போ திடீர்னு ஒரு பேசுபொருள் திமுகவுக்குள்ள பொதுவாக இருந்துட்டு இருக்கிறது தான். பட் அந்த விஷயத்துக்கு மறுபடியும் ஒரு தூபம் போடும் வகையில ஜூனியர் வெர்சஸ் சீனியர்ன்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பேசின ஒரு பேச்சு. சீனியர்களை வந்து சமாளிக்கிறது கடினம், ஜூனியர்களை கூட சமாளிச்சிடலாம். இது அவரோட பேசிட்டு போனா கூட பரவாயில்ல. உதயநிதி அவர்கள் இதை மேற்கோள் காட்டுறார். மீண்டும் ஜூனியர் வெர்சஸ் சீனியர், அதற்கான ஒரு பேச்சை திரும்பவும் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு தூண்டுகோலா இது? கண்டிப்பா இது திமுகக்குள்ள சீனியர்ஸை என்ன பண்றதுன்றத ஒரு கிரைசிஸ்னு சொல்ல முடியாது. ரொம்ப அனுபவசாலிகளாக இருக்கவங்க, பல வருடங்களாக இருக்கவங்க, 50 வருஷமா எம்எல்ஏவாக இருக்கவங்க, 40 வருஷமா எம்எல்ஏ மந்திரியாக இருக்கவங்க, இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி திமுக தலைமைக்கு எழுந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் ரஜினியோட பேச்சு. ரஜினி பேசின பிறகு உதயநிதி அவர்கள் வந்து பொதுவாக இப்போ இளைஞர்கள் வந்து உள்ள வராங்க, திமுகவை நோக்கி வராங்க, அவங்களுக்கு நம்ம வந்து வழிவிடணும், மூத்தவர்கள் முன்னாடி இருக்கிற சீனியர்ஸ்லாம் அவர்களுக்கு வழிவிட்டு அவர்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகணும், வழி நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இதோட நிக்கல. ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதை நான் சொல்லியிருந்தா நான் மனசுக்குள்ள ஏதோ வச்சுக்கிட்டு சொல்றேன் நீங்க நினைச்சுப்பீங்க. ஒரு இக்கு வச்சிருக்கிறாரு அந்த இடத்துல. ஆனா அது அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அதை நான் அப்படின்ற மாதிரி கடந்து போயிருக்கு. இல்லை, இதுல இந்த விஷயத்துல பேச ரஜினிக்கு என்ன உரிமை இருக்கு? இது திமுகவோட உள் விவகாரம். உதயநிதி பேசட்டும், ஸ்டாலின் பேசட்டும், அது அவங்க கட்சியோட விவகாரம். அது ரஜினி சொன்னதை மேற்கோள் காட்டி உதயநிதி அதை நியாயப்படுத்தி பேசுறது இன்னும் அதாவது வந்து புரியல எனக்கு. இது என்ன அரசியல்னு புரியல. யார் இந்த ரஜினிகாந்த் இந்த திமுக உள் விவகாரத்தை பற்றி பேசுறதுக்கு? அவர் பெரிய நடிகர் தான், சூப்பர் ஸ்டார் தான். 4 வருஷத்துக்கு முன்னால் இதே ரஜினிகாந்த் துக்ளக் ஆண்டு விழாவில் என்ன பேசினாரு? திமுககாரர்கள் முரசொல்லி படிப்பார்கள், அறிவாளிகள் துக்ளக் படிப்பார்கள் இல்லையா? அவர் பெரிய நடிகர், சூப்பர் ஸ்டார், எல்லாம் ஓகே. ஆனால் திமுகவுக்குள்ளே இருக்க ஒரு கிரைசிஸ், ஒரு சிக்கல் பற்றி ரஜினி பேசுவதும், அதை வழிமொழிஞ்சு அவரே சொல்லிட்டாருன்னு உதயநிதி பேசுறது, இது என்ன அரசியல்? திமுக மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கு இதுல இப்படி இந்த பிரச்சனையை அணுகணுமா? இல்ல, இவர் பேசின அந்த நோக்கம் அப்படிங்கிறது வேறு மாதிரியான பார்வை. எந்த நோக்கமா வேணா இருக்கலாம், இல்ல நோக்கம் எதுவும் வேணா இருக்கலாம். போன்ற மூத்த அமைச்சர்களை
இங்க வந்து ஒரு சீனியர்ஸை வந்து இங்க மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயம். இல்ல அந்த அது விஷயத்தை ரஜினியே ஸ்டாலின் அதை மட்டும் சொல்லணும்ன்ற பண்றாரு. ரஜினிகாந்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு கட்சியோட உள் விவகாரம். அது ஒரு பிரச்சனைன்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அது அந்த கட்சியோட உள் விவகாரம். அதை வந்து நீங்க கலைஞரோட நூற்றாண்டு விழால உங்களை வந்து மரியாதையா கூப்பிட்டுருக்காங்க. அவருடைய அந்த புத்தக வெளியீட்டு விழால நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது. கலைஞர் நூற்றாண்டு விழா அதோட தொடர்ச்சியா மந்திரி ஏவாவேலு எழுதின புத்தகத்தை வெளியிட்டு கௌரவப்படுத்துறாங்க. அதுல ரஜினியையும் அவங்க கௌரவப்படுத்துறாங்க. ஒட்டுமொத்த திமுக சம்பந்தப்பட்ட விஷயம் அது. அந்த அந்த கட்சியோட உள் விவகாரத்துக்குள்ள போய் பேசுறது மூலமா ரஜினி ஒரு சார்பு நிலை எடுக்கிறார். ரஜினி அதை விட ரொம்ப அவலமானது, ரஜினியை தன்னோட சொந்த கட்சி பிரச்சனை தீர்த்து கொள்வதற்கு உதயநிதி பயன்படுத்துவது. உதயநிதி வந்து இதை நான் சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவரே சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு இல்லையா? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு, அருவருப்பா இருக்கு. உங்க கட்சியோட உள் விவகாரம் சார் இது. நீங்க அதை எப்படி வேணா தீர்த்துக்கோங்க. சீனியர்ஸ் வேணுமா வேணாமா நீங்க முடிவு பண்ணுங்க. அதை நாங்க முடிவு பண்ண முடியாது. நாங்க என்ன திருவாளர் பொதுஜனம் முடிவு பண்ண முடியாது. திமுகன்ற கட்சி முடிவு பண்ணணும். அவங்க தலைவர் ஸ்டாலின்லேருந்து சராசரி தொண்டன் வரைக்கும் உங்கள் கட்சி அமைப்பில் பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயம். நான் கரெக்டாக சொல்கிறது தப்பா ரைட்டா? ரஜினிகாந்த் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தது கௌரவப்படுத்தப்படுகிறார். கலைஞரை பற்றி பேசட்டும், திமுகவை பற்றி கூட பேசட்டும். ஆனால் திமுகவோட உள்ளே இருக்க விஷயத்தை பற்றி அவரையும் பேசணும். திமுகவில் எல்லாருக்கும் பொதுவானவராகத்தான், நல்லா கவனிங்க, திமுகன்ற கட்சிக்கு எல்லோருக்கும் பொதுவானவராக ரஜினி அங்கே பேசியிருக்கணும். அந்த கட்சியில் இருக்க ஜூனியருக்கும் சீனியருக்கும் நடுவில் இருக்கவன், இவங்க சார்பில் யாராவது ஒருத்தர் சார்பாக அவர் எடுத்தார்னாலும் அது தவறு. இது மறுபடியும் சொல்கிறேன், அது இந்த கட்சிக்குள்ளே இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலாக ஓடிட்டு இருக்கு. சீனியர்ஸாக என்ன பண்ணுறதுன்னு. இல்ல அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறீங்களா ரஜினி? இதுல வந்து ஒரு தூபமிட்டு இதுக்கு ஒரு இல்ல ரஜினி தூபமிட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவரை சொல்லி கொடுத்து பேச வச்சிருக்காங்க. அப்ப அசைன்மெண்ட்ங்கிறீங்க? அவருக்கு அசைன்மெண்ட் அது. நீங்க இவர் யாருங்க இதை பேசுறதுக்கு? நான் கேட்கறேன். இவர் பெரிய நடிகர் தாங்க, சூப்பர் ஸ்டார் தாங்க, நான் அதெல்லாம் மறுக்கலங்க. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு ரஜினி போனாருன்னா பிரதம மந்திரியே எந்திரிச்சு நிற்பார். மோடி 3 தடவை பதவி ஏற்றுக்கிட்டு அவரை கூப்பிட்டாரு. ராமர் கோயிலுக்கு மோடி கூப்பிட்டார் திறக்கிறதுக்கு. முக்கியமான நிகழ்ச்சினா அங்கே ரஜினி இருக்கார் நாட்டில். அதுலலாம் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரு நடிகரா அவரோட புகழ், அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பற்றினா நான் எந்த கேள்வியும் கேட்கல, அது வேற. ஆனால் ஒரு அரசியல் கட்சி, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சிக்குள்ள ஒரு உள்விவகாரம் இருக்கும் பொழுது அதில் இருக்க ஒரு பிரிவு, ஆளும் பிரிவு, நாளைக்கு முதலமைச்சராக வர வாய்ப்புள்ளவர், அவர் வந்து ரஜினியை பயன்படுத்துறாருன்னா ரஜினியை அதற்கு உடந்தி ஆகுறாரு. இவர் எப்படி இதை பற்றி பேசலாம்? இதே ரஜினி இதே ரஜினி தானே கரெக்டாக 4 வருஷத்துக்கு முன்னால் துக்ளக் ஆண்டு விழாவில் அப்படி பேசினாரு. துக்ளக் அறிவாளி தான் படிப்பான்னு சொன்னார்ல. அதுக்கு பிறகு நீங்கள் ரஜினியை கூப்பிட்டு கௌரவப்படுத்துறீங்க, படுத்துங்க, அது உங்கள் உரிமை. ஆனால் உங்கள் உள் விவகாரத்தில் அவரை ஏன் கொண்டு வந்து இழுக்கிறீங்க? இல்ல பர்டிகுலர்லி துரைமுருகன் அவர்கள் பற்றி மேற்கோள் காட்டு சொல்லி கொடுத்தான் பேச வைக்கப்பட்டிருக்கிறார். இன்னொன்னு அவர் எல்லாரும் பயன்படுத்துறாருங்கிறீங்க. ஆமா, உதயநிதியோ தலைமையோ அது எனக்கு தெரியாது. கட்சி விரும்புது, அது உதயநிதியா ஸ்டாலினா யாரா வேணா இருக்கலாம். கட்சி தலைமை யார்? அவங்க 2 பேர் தான், ஸ்டாலினும் உதயநிதியும் தான். ரஜினியை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏங்க எல்லா சீனியரையும் தாங்க அவர் சொன்னார். ஆனால் துரைமுருகனை நேம் பண்ணதால துரைமுருகனுக்கு வருது. டிஆர் பாலு கை தட்டி சிரிக்கிறாரு. அவர் பாலுவையும் சேர்த்து தான் சொன்னார். துரைமுருகனுக்கு 85 வயசு, பாலுக்கு 83 வயசுங்க. துரைமுருகன் 50 வருஷமா எம்எல்ஏ, பாலு 40 வருஷமா எம்பி, நேரு 30 வருஷமா மந்திரி எம்எல்ஏ. யார் 89 91 நேரு மந்திரிங்க. 12 ஃபர்ஸ்ட் டேர்ம் 89 91 96 2001 2006 11, இப்போ மறுபடியும் 2021 40 வருஷமா 35 வருஷமா நேரு. ஆவாவேலு 30 வருஷம், பொன்முடி 30 வருஷம், டிஆர் பாலு 40 வருஷம், துரைமுருகன் 50 வருஷத்துக்கு மேலே, 71 அவர் எம்எல்ஏ. அப்போ நீங்கள் வந்து எல்லாரும் சேர்த்து தானே அவர் சொல்கிறாரு ரஜினி. துரைமுருகனை பேர் சொல்லி சொன்னார். இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. உங்களையும் சேர்த்து தான், கை தட்டினவங்களையும் சேர்த்து தான் அவர் சொன்னார். ஓல்டு பாய்ஸ், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸை விட்டு போக மாட்டேன்றாங்கன்றது பெரிய வார்த்தை. அது ரேங்க் அதிகமாக ஆகியும் கிளாஸை விட்டு நீ ஏன்டா போகாமல் இருக்கீங்கன்றாரு. பெரிய வார்த்தை அது. அவங்களுக்கு சீனியர்ஸ்க்கு அது காயப்படுத்தும். அது அவங்க உள் விவகாரம், அது நீங்கள் பேசக்கூடாது. ரஜினியை திமுக தலைமை நன்றாக பயன்படுத்தி இருக்கிறது. அவர் துரைமுருகன் பதில் சொல்லிட்டார். அதுக்கு இன்னைக்கு வந்து நகைச்சுவை பகைச்சுவை ஆக்க வேணான்னு இட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. தேவையா இது? இவ்வளோ பெரிய கட்சி, நாட்டை ஆள வேண்டிய கட்சி இது. அவங்க உங்கள் பிரச்சனை உங்களுக்கு உள்ள வச்சுக்கோங்க. இது ஒன்று எதுக்கு பொது பிரச்சனை ஆகுறீங்க? அதுக்கப்புறம் சினிமா துறையில் வந்து ரஜினிக்கு பதிலடி கொடுக்குறதுல துரைமுருகன் பேசினதெல்லாம் அவசியம் பாருங்க. இது லாவணி கச்சேரியாக போகக்கூடாது, அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் பேசுறதுக்கு. அவர் பேசினாரு, நான் பேசினேன் இல்லைங்க. பொறுப்புள்ளவங்க. அவங்க 50 வருஷமா எம்எல்ஏவாக இருக்காரு. அவருக்கு வயசே 83. எம்ஜிஆர் தான் அவரை படிக்க வச்சார். 20 வயசுலேருந்து அவர் அரசியல் இருக்கார். 60 வருஷமா பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். எத்தனை வருஷமா அவர் மந்திரி? அவர் 50 வருஷமா மந்திரி. 10 டேர்மோ 12 டேர்மோ எம்எல்ஏ. அவர் 12 டேர்ம் எம்எல்ஏங்க அவரு. ரஜினி ஒரு பெரிய நடிகர். நீ உன் ஃபீல்டில் அவர் ஃபீல்டில் இருக்கட்டும். நீ எதுக்கு போய் அதில் மூக்க நுழைக்கிற? உனக்கு தேவையாது? திமுக தலைமை பயன்படுத்தி கொள்ளுகிறது.
இல்ல சார், இப்ப இது திருப்பி திருப்பி நீங்க திமுக தலைமை பயன்படுத்திக் கொள்ளுது அப்படின்ட்டு ஒரு வார்த்தை பயன்படுத்திட்டே இருக்கீங்க. ஆமா. திமுக தலைமை ஸ்டாலினும் உதயநிதி மட்டும் தான் பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். வேற யாருங்க? ஏங்க நீங்க எதுக்கு வந்து மறுபடியும் நோண்டி நோண்டி கேக்குறீங்க? திமுக தலைமைனாலே புரிய வேண்டிய உங்களுக்கு புரியுங்க. இல்ல இதுல வெளியில இருந்து கொடுத்த அசைன்மெண்டா நீங்க அந்த கோணத்துல பாக்கலையா? வெளியில இருந்துன்னா வெளியில இருந்து, அதாவது திமுக தலைமைக்கு சம்பந்தம் இல்லாம அப்படிலாம் போய் பேசுற அளவுக்கு ரஜினி விவரம் அறியாதவரல்ல. ரஜினி ரொம்ப ஷார்ப் திமுகவுக்குள்ள மைண்ட். ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிற கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டா நீங்க அதை பார்க்கலையா? சத்தியமா இல்ல. அப்படிலாம் ரஜினி வந்து யாருக்கும் பலியாக மாட்டார். ரஜினி அதை சொல்லும்போது முதலமைச்சர் சிரிக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் முதலமைச்சர் முகத்தில் அவ்வளவு புன்முறுவலை நான் பார்த்ததில்லை. முகங்கொள்ளாத சிரிப்பு முதலமைச்சரின் முகத்தில். ஆகவே முதலமைச்சர் மகிழ்ச்சி அடைவார் என்று தெரிந்துதான் ரஜினி பேசுகிறார். உங்க கட்சியோட உள் விவகாரத்தை பத்தி ஒரு நடிகர் வெளியிலேருந்து வந்தவர் ஒரு கமெண்ட் அடிக்கிறார் சீனியர்ஸை பத்தி. புன்முறுவல் பூத்து இருக்கலாம், அவ்வளவு தூரம் சிரிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்ப நீங்க அதை விரும்புறீங்க. இது வந்து திமுக வெளியிலேருந்து கொடுத்த அசைன்மெண்ட் நீங்க நம்புறீங்கன்னா ஐம் சாரி, உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். திமுகலேருந்து ஒரு நிமிஷம், திமுகலேருந்து யாரும் அப்படிலாம் அசைன்மெண்ட் கொடுத்தலாம் ரஜினியை பேச வைக்க முடியாது. அப்படி அசைன்மெண்ட் கொடுத்து பேசுறாங்கன்னா அந்த சபையில் அவ்வளோ பெரிய சிரிப்பு வந்திருக்காது. அந்த சபையில் அவ்வளோ பெரிய சிரிப்பு வர வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, ரஜினி ஒன்றும் விவரம் அறியாதவர் இல்லை. எந்த சபையில் எதை பேச வேண்டும் என்று ரஜினிக்கு நன்றாக தெரியும். துக்ளக் சபையில் என்ன பேச வேண்டும், ஜெயலலிதாவை வீரலட்சுமி என்று எந்த சபையில் பேச வேண்டும், மோடி பற்றி புகழ்ந்து எந்த சபையில் பேச வேண்டும், திமுக உள்ள ஓல்டு பாய்ஸ் நிறையா இருக்காங்கன்னு எந்த சபையில் பேச முடியுன்றதுலாம் ரஜினிக்கு நன்றாக தெரியும். ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில் அது ஒரு மாதங்களுக்கு முன்னாடி பேசும்பொழுது எப்போ என்ன பிரச்சனையை நீங்கள் கொண்டு வருவீங்கன்னே தெரியாமல் இருக்கு, ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது என்ன பிரச்சனை கொண்டு வருவீங்கன்னு தெரியாமல் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தார். அதை இந்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்போ அந்த அர்த்தத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அவருடைய சிரிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரஜினியுடைய பேச்சுக்கு இவர் கொடுக்கப்பட்ட அந்த ரியாக்ஷனுங்கிறது இருக்கலாம், நான் மறுக்கவில்லை. நீங்கள் சொன்ன சம்பவம் 22 நடந்தது. 1.5 வருஷம் பதவியேற்ற 1.5 வருஷம் நடந்துன்னு நினைக்கிறேன். அம்ஜிகரையில் இங்கே ஒரு கூட்டத்தில் பேசும், அதோட தொடர்ச்சியாக இருக்கலாம், மறுக்கவில்லை. ஆனால் பிரச்சனை அது கிடையாது, இஷ்யூ அது மட்டும் கிடையாது. ஒரு வெளியிலிருந்து வந்த ஒருவரை, ஒரு அவுட் சைடர், உங்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் ரஜினி ஒரு அவுட் சைடர். ரஜினி பேசுகிறத உதயநிதி என்டார்ஸ் பண்ணி பேசுகிறாரு, ஆமோதித்து பேசுகிறாருன்னா நீங்கள் உங்கள் கட்சி உள் விவகாரத்தை பொது பிரச்சனையாக பொது பஞ்சாயத்தாக வைக்கிறீங்க. நீங்கள் என்ன வேணால் பேசி தீர்த்துக்கோங்க. உங்கள் கட்சியோட உள்ளரங்க கூட்டத்தில் எதை வேணால் பேசிக்கோங்க. ஒரு தலைவர், மறைந்த தலைவருடைய ஒரு நினைவேந்தல் விழா, புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து உங்கள் கட்சி உள் விவகாரத்தை, அதுவும் ஒரு வெளியால் வச்சு உள் விவகாரத்தை பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அவர் பேசிட்டு போன பிறகு அதை நியாயப்படுத்தி உதயநிதி பேசுகிறார், ரொம்பவும் தவறு. இது கிடையாது ஒரு கட்சி நடத்துகிற முறைன்றது, இது கிடையாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பழசும் புதுசும் கலந்தது தான் கட்சி. ஓல்டு அண்ட் நியூ ரெண்டுமே கையில் இருக்கணும். ஒரே நாளில் எல்லா சீனியர்ஸையும் ஒரே நாளில் கட்சியை விட்டு நீக்கிடலாமா? இல்லை நாடு கடத்திடலாமா எல்லா சீனியர்ஸையும்? இத்தனை வருஷமாக அவங்க பணியாற்றினாங்கல்ல. ஓல்டு பாய்ஸு அவங்க போக மாட்டேன்றாங்க. ஏன் கலைஞர் 90 வயசில் வீல் சேரில் வந்து இருக்கும்போது இந்த வார்த்தையை ரஜினி சொல்ல வேண்டியதானே? கலைஞரும் அப்போ ஓல்டு பாயாக தானே இருந்தார். 90 வயசில் ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது, 88 வயசில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய வீல் சேரில் வந்து எத்தனை நிகழ்ச்சிகளில் ரஜினி கலந்து கொண்டிருக்கிறார். அப்போ வயதை பற்றி, இன்னைக்கு துரைமுருகனோட வயசை விட 2 வயசு கூடுதலாக இருக்கும்போது கலைஞர் சிஎம்மாக இருந்தார். அந்த நிகழ்ச்சியில் ரஜினி இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு என்ன சார் வந்தது? இது அவங்க கட்சியோட உள் விவகாரம். நீங்கள் இதில் பேசியிருக்கக்கூடாது, அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கக்கூடாது. அது சிலருடைய மனங்களை காயப்படுத்தி இருக்கிறது. இது ரஜினியோட வேலை கிடையாது. கண்டிப்பாக யாரோ கொடுத்த அசைன்மெண்ட்டை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அவருடைய புகழுக்கு இது உகந்தது அல்ல. திமுகவோட கட்டமைப்புல பார்த்தோம்னா முக்கிய பொறுப்புகளுக்கு ஜூனியர்கள் வர வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறதா இப்போ திமுக? இதை பாருங்க, இது அவங்க உள் விவகாரம். ஜூனியர்னு வந்தால் யார் வருவான்? ஏற்கனவே மந்திரியா இருக்க ஒரு புள்ள வருவார், எம்பியா இருக்க புள்ள வருவார், மந்திரி புள்ள எம்பி, எம்பி புள்ள மந்திரி. 3 தலைமுறை அவன் தாண்டி வந்தாச்சு. 2 தலைமுறைன்றது நீங்கள் 3ஆவது தலைமுறை கலைஞர் குடும்பத்தில். மற்ற எல்லா மந்திரியும் டிஆர் பால் எடுங்க, கே.என். நேரு எடுங்க, பொன்முடி எடுங்க, துரைமுருகன் எடுங்க, செத்துப்போன தங்கப்பாண்டியன் எடுங்க. அவர் ஒரு புள்ள மந்திரி, ஒரு பொண்ணு எம்பி, ஆற்காடு வீராசாமி புள்ள எம்பி, முரசொலி மாறன் புள்ள எம்பி. ஃபுல் ஆஃப் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ். இதில் 2ஆவது தலைமுறை, 3ஆவது தலைமுறை, 4ஆவது தலைமுறை ஜூனியர்ஸ் வரணும்னா வந்தாலும் அந்த குடும்பத்துள்ளது தான் வரப்போகிறாங்க. அப்போ சமூக நீதியும் வாரிசு அரசியலும் ஒன்றாக பயணிக்க முடியாது. இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மூச்சுக்கு 300 தடவை சமூக நீதி சமூக நீதி சமூக நீதின்னு சொல்லிட்டு ஃபுல் ஆஃப் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் அண்ட் டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸ்னா அங்கே சமூக நீதி சத்தியமாக இல்லைன்னு அர்த்தம். சமூக நீதியும் குடும்ப அரசியலும் ஒன்றுக்கொன்று நேரெதிரான பதங்கள். ஏன் நீங்கள் கேட்கலாம், ஏன் எல்லா கட்சியும் இருக்குது. ஆனால் எல்லா கட்சியும் உங்களை மாதிரி மூச்சுக்கு 300 தடவை காலைல பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னால் ஆரம்பித்தா படுக்க போகிற வரைக்கும் சமூக நீதினு பேசலை. நீங்கள் பேசுகிறீங்க சமூக நீதி, அதனால் உங்களை கேட்குறோம். இளைஞர்களுக்கு வழி விடணும்னா விடுங்க. யார் வரப்போகிறா? கட்சியில் ஏற்கனவே மந்திரியாக இருக்கிறவரோட பேரம் பேத்தி வரப்போகிறாங்க, எம்பியாக இருக்கிறவங்களோட பேரம் பேத்தி 3ஆவது தலைமுறை. இப்போ புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையை வளர்த்துக்கவே கூடாது. தாராளமாக வளர்த்துக்குவாங்க. ஆனால் அது வாரிசு அரசியல் இன்னொரு வடிவமாக தான் இருக்கும். வருவாங்க, புதுசாக வருவாங்க. அதாவது பழசு போகிறதும் புதுசு வரதும் காலகாலமாக நடக்கிறதான். திமுகலையும் அது நடக்கும்.
ஆனால் சில குடும்பங்களுக்குள்ள மட்டும்தான் திரும்ப திரும்ப அவங்க வருவாங்க. கண்டிப்பாக திமுகவில் புதியவர்கள் வருவார்கள். எத்தகைய புதியவர்கள்? எத்தகைய புதியவர்கள்ன்றதான் கேள்வி. இல்ல அந்த கேள்விதான் சார். வாரிசு அரசியலாக இல்லாமல் புதியவர்களுக்கு வாய்ப்பு குறைவு. பார்ட்டியோட ஸ்ட்ரக்சரே இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா, ஒரு மாவட்ட செயலாளர், இது நல்ல கேள்வி. இப்போ ஒரு மாவட்ட தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் எனக்கு பகை இல்லை, சத்தியமாக பகை இல்லை. திமுகவில் கலைஞர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அவரை பற்றி நான் எவ்வளோ பேசியிருக்கேன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எவ்வளோ பேசியிருக்கேன், எழுதியிருக்கேன். இந்த நூற்றாண்டு விழாவில் நிறைய இடத்துல அவங்க கூட்டங்களே நான் பேசியிருக்கேன். பட் இஷ்யூ அது கிடையாது. இன்றைக்கி கட்சி என்னவா இருக்குன்றதான் பேச்சு. நீங்கள் சொல்கிறது நல்ல பாயிண்ட். ஆனால் விரும்பினா கூட வர முடியாது. ஏன்னா பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஆகிப்போச்சுன்னா, மாவட்ட செயலாளர்கள் அவங்க தான் கட்சிகளோட அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். திமுகவோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இந்தியாவிலே மிக பிரமாதமானது. கட்டமைப்பு ரீதியாக மிக வலுவான கட்சிகளில் இந்தியாவில் நம்பர் 1 கட்சி திமுக தான். எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கூட அந்த மாதிரி கிடையாது. அந்த அளவுக்கு கட்டமைப்பு ரீதியாக இன்றைக்கி திமுக மாநிலத்தையே ஃபுல் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அவங்க முறையான அமைப்பு தேர்தல்களை நடத்துகிறாங்க. ஆனால் என்ன கொடுமையான விஷயம்னா, குடும்பங்கள் தான் கட்சியை கட்டுப்படுத்துது. கட்டுப்படுத்துது. பெரும்பாலான மாவட்டங்களில் உங்களுக்கு இருக்கவங்க பூரா மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே மந்திரியாவோ எம்பியாவோ மாவட்ட செயலாளரோ இருந்தவரோட மகனாக தான் இருப்பார். அவருக்கு அடுத்த வரக்கூடியவங்க அவருடைய இரத்த சொந்தமாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களும் அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் அது இருக்குது. அவங்களோட பலம் மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த். இப்போ சமீபத்தில் கூட பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி தெலுங்கானாலேருந்து அவங்க 2 பேர் இங்கே திமுகவோட அமைப்பை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு போனாங்க 2 நாள். மிக பிரமாதமான கட்டமைப்பு இருக்குது. ஆர்எஸ் பாரதி அமைப்பு செயலாளர்லாம் பார்த்து பேசியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேட்டியே கொடுத்துருந்தாங்க. அவங்க கட்டமைப்பு ரீதியாக மிக அற்புதமான ஒரு கட்சி திமுக. கிளைக்கழகம் வரைக்கும், சென்னையிலேருந்து குக்கிராமம் வரைக்கும் கிளைக்கழகங்கள், ஒன்றிய கழகங்கள் வரைக்கும் முறையாக நிர்வகிக்கப்படுகிற கட்சி கட்டமைப்பை கொண்டது. எல்லாம் டாக்குமெண்டடு. மாதத்துக்கு 3 கூட்டங்களாவது கீழ்மட்ட லெவலில் நடத்துகிறாங்க. தொண்டர்களை எப்பயுமே உற்சாகமாக வச்சுருக்காங்க. 2011 பவர் போய் 2021 வரைக்குமே அற்புதமாக கட்சியை கட்டமைச்சு வச்சு உயிர் துடிப்புடன் வச்சுருந்தாங்க. கட்டமைப்பு அவர் கலைஞர் ஏற்படுத்தினது. ஆகவே ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நம்பர் 1 பார்ட்டி திமுக தான். பட் துரதிருஷ்டவசமான விஷயம் என்னென்னா, குடும்பங்கள் முழுக்க இப்போ 38 மாவட்டம் இருக்குன்னா 38ல் கிட்டத்தட்ட ஒரு 60-70 குடும்பங்கள் இருக்கும். அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதை தாண்டி புதியவர்கள் உள்ளே வருதுன்றது வருவாங்க. இவங்க ஏற்கனவே மந்திரியா, எம்எல்ஏவா, மாவட்ட செயலாளராக, எம்பியாக இருந்தவங்களோட பிள்ளைகளாக தான் 90% இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸுக்கான வாய்ப்பு உடனே ஒரு 10 பேர் உதாரணம் காமிச்சு இவன் இல்லையான்னு விதிவிலக்குகளை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள், நாம் விதியை பற்றி பேசுகிறோம். எனக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று சார் இப்போ தோணுச்சு. இப்போ அடுத்த தலைமுறை தலைவராக உதயநிதி வருவார் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கும் பொழுது, இப்போ இந்த இடத்துல சீனியர்களோட தலையீடு இருக்க வேண்டான்னு தான் முதல்வர் அவர்கள் நினைப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்து. அப்போ அப்படி இருக்கும்போது உதயநிதியும் புதியவர்களுக்கு வழிவிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இளைஞர்களுக்கு வழிவிடுங்கன்னு சொல்லும்போது, ஏன் இந்த இடத்துல உதயநிதி தன்னுடைய ஆதிக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதியவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி. உதயநிதியை நகர்ந்துக்கிட்டு இன்னொரு புதியவரை கொண்டு வரணுன்றீங்களா? இல்ல அப்படி இல்லைங்க சார். அவருக்கு கீழே அவர் சொன்னார் இல்லைங்களா, இல்லைங்க. உதயநிதி அடுத்து அவர் தான் தலைவராக வரப்போறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அடுத்த துணை முதலமைச்சர், அதுக்கு அடுத்து அவர் தான் முதலமைச்சர். அவங்க கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா இது எல்லாருக்கும் தெரியும். இது ஒன்றும் சிதம்பரம் ரகசியம் கிடையாது. அவர் தனக்கு அணுக்கமான ஒரு டீமை வச்சுக்கணும்னு பார்க்குறாரு. அதுவும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவர் ஓகே, வாரிசு அரசியல் மூலமாக தான் அவர் வராரு. இப்போ கலைஞர் மண்ணிலேருந்து வந்தவர். ஸ்டாலின் கலைஞர் அவரை கையை பிடிச்சி கூட்டு வரும்போது கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு அவருக்கு வரத்துக்கு. உதயநிதி 4 வருஷத்தில் இந்த இடத்துக்கு வராரு. ஃபைன், அவங்க கட்சி ஏற்றுக்குது, வராரு. ஜனநாயகம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம தலையில் எழுதப்பட்ட விதி. ஏன்னா குடும்ப அரசியல் என்பது இந்தியாவின் சாபக்கேடாக மாறி போய்விட்டு, இதுக்கு ஒரு கட்சியை மட்டும் குறை சொல்ல வேணாம். ஃபைன், அவர் தனக்கு தோதான ஒரு டீம் வேணும்னு நினைக்கிறார். திமுகவில் இருக்க பிரச்சனை என்னன்னா, 80 வயசு 90 வயசு வரைக்கும் இருக்கவங்கலாம் அங்கே இருக்காங்க. உள்ள 50 வருஷமாக கட்சியிலே இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்க மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்கள். அவங்கள அங்கேருந்து நகர்த்துறதுன்றது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. நகர்த்துறீங்கன்னா கட்சி கட்டமைப்பு, இப்போ நான் சொன்னல 2 நிமிஷம் மேலே, இந்தியாவிலே மிகச் சிறப்பான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரே கட்சி திமுக தானே. நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப செயற்கையாக புஷ் பண்ணி அவங்கள நகர்த்துனீங்கன்னா கட்சி கட்டமைப்பே கலகலத்துறோம். உதாரணத்துக்கு KN நேரு, திருச்சியில் அவர் பவர்ஃபுல் மேன், அவர் ராஜா, அங்கே மன்னர். நீங்கள் KN நேருவை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா கட்சியே டிஸ்டர்ப் ஆகும். கண்டிப்பாக கட்சியே டிஸ்டர்ப் ஆகும். துரைமுருகன், அந்த வேலூர் மாவட்டம், அந்த பகுதி பூரா அவர் தான் 50 வருஷமாக, நான் சொன்னல 50 வருஷமாக ப்ளஸ் அவர் வன்னியர். நீங்கள் துரைமுருகனை கை வச்சிங்கன்னா இப்பயும் வன்னியர்களுக்கும் திமுக 7ஆம் பொருத்தம். நீங்கள் கையை வச்சிங்கன்னா அரசியல்வாதி அந்த காயை கையில் எடுப்பாங்க. புரியுதா? இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் கையை வச்சிங்கன்னா எதிர்வினை பயங்கரமாக இருக்கும். ஆகவே
இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஏன் இதை சொல்லணும். உதயநிதி அடுத்து பதவிக்கு வர போறார். ஆனா இந்த ப்ராப்ளம் இருக்குது. எது? சீனியர்ஸ், 80+ இருக்கக்கூடிய சீனியர்ஸ், 75+, 80+ இருக்கக்கூடிய சீனியர்ஸ் பெரும்பாலான மாவட்டங்களில் வந்து குறுநில மன்னர்களாக உட்கார்ந்திருக்கிறார்கள். திமுகவோட பலமும் அவங்க தான். நீங்க அவங்கள சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்தாதீங்க. அவர்களுக்காகவே கட்சிக்குள்ள இருக்கிற பல பேர் ஆமா, அவங்களுக்காகவே கட்சியில் இருக்காங்க. அவங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்க. இப்போ நீங்க 19ல ஜெயிச்சீங்க, 21ல ஜெயிச்சீங்க, 24ல ஜெயிச்சீங்க. வெறும் மோடி எதிர்ப்பாலையும் ஸ்டாலின் தலைமையால மட்டும் நீங்க ஜெயிக்கல. இந்த சீனியர்ஸும் அந்த வெற்றிக்கு காரணம். அப்ப எல்லாரையும் கழுவுல ஏத்திடலாமா? இல்ல நாடு கடத்திடலாமா? இல்ல கப்பல்ல ஏத்தி எங்கன்னா அனுப்பிடலாமா? அந்தமான் சிறைச்சாலைக்கு மறுபடியும் திறந்து எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறீங்க? ரஜினியை வச்சு பேசியா? அது ஒரு ப்ராப்ளம்ன்றதை நான் ஒத்துக்கிறேன் கோபி. உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ராப்ளம். அவர் தனக்கான டீமை செட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. தப்பே இல்லை. எப்படி அச்சீவ் பண்ண போறீங்க? இப்படியா சினிமாக்காரங்களை கூட்டு வந்து பேச வச்சா? இது ஒரு சீரியஸ் இஷ்யூ. இது எதுக்கு ரஜினியை வச்சு நீங்க பேச வைக்கிறீங்க? அங்க இழிவுபடுத்துறதுல போய் முடியுது. இது ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், நான் ஒத்துக்கிறேன். திமுக இது ஒரு சீனியர். என்ன பண்றது? சீனியர்ஸ் என்ன பண்றது? மார்கதண்ட மார்ஷல்னு ஒரு ஆரம்பிச்சாருங்க. இதே பிரச்சனை மோடிக்கு வந்ததுங்க. 10 வருஷமால மோடிக்கு வந்தது இதே பிரச்சனை. அவர் 75+ ஆனவங்கலாம் வந்து ஆலோசனை குழுன்னு போட்டு எல்லாரையும் ஸ்டூல் போட்டு உட்கார வச்சாரு. அப்படிதான் அத்வானியை நகர்த்தினாரு, முரளி மனோகர் ஜோஷியை நகர்த்தினாரு, சீனியர்ஸ் எல்லாரையும் நகர்த்தினாரு. அருண் ஜேட்லி இவங்கெல்லாம் இறந்தே போயிட்டாங்க. ஸோ எல்லா கட்சியிலையுமே ஒரு தலைமை புதுசா வரும்பொழுது இந்த பிரச்சனை வருது. எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றது தான். சரி, அவங்க அமிதாப் பச்சனை கூப்பிட்டு பேச வச்சாங்களா? இதோ இருக்காங்களே எல்லாம் வயசானவங்க, இவங்களெல்லாம் என்ன பண்றது? ஓல்டு பாய்ஸு நல்லா மார்க் வாங்குவாங்க, ஆனால் கிளாஸை விட்டு, அது ரொம்ப பெரிய வார்த்தை ரஜினி பேசினது. மார்க் வாங்குவாங்க பிரைட்டு ஸ்டூடெண்ட்ஸு, ஆனால் கிளாஸை விட்டு போக மாட்டேன்றாங்கன்னா அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலி ஆகுன்ற வார்த்தையை டீசெண்டாக அவர் சொல்லியிருக்காரு. அதில் காயப்பட்டு தான் துரைமுருகன் அந்த ட்வீட் போட்டிருக்காரு. இது ஏதோ துரைமுருகனுக்கு மட்டும் சொன்னதா? பாலு, நேரு, வேலு எல்லாம் பம்புறாங்க. உங்களையும் சேர்த்து தான் அவர் சொன்னார். ஆகவே அவங்க பிரச்சனையை அவங்க பொது வெளியில் வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி உதயநிதி வந்து அதை நியாயப்படுத்தி பேசுனது வந்து ஏற்புடையதல்ல. சரி, உதயநிதி கட்டுப்பாட்டுக்கு திமுக அந்த பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகும்பொழுது கண்டிப்பாக சீனியர்ஸ் இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூ. அது அவங்க கலைஞர்கிட்டேருந்து ஸ்டாலினுக்கு போகும்போது அது ஸ்மூத்தாக நடந்தது. ஏன் தெரியுமா? கலைஞர் வந்து ஸ்டாலினை படிப்படியாக கொண்டு வந்தார். 74 எமர்ஜென்சி, 76 எமர்ஜென்சியில் சிறைக்கு போகிறாரு. வெளியில் வந்தாலும் 80 இளைஞரணி ஆரம்பித்து கொடுக்குறாரு. 89 தான் அவருக்கு சீட்டு கொடுக்குறாரு. 96 தான் அவர் மேயர். 2006 தான் மந்திரியாகி 3 வருஷம் போது தான் டெப்டி சிஎம். கடைசியாக கலைஞர் இறந்து போகும்போது கூட வந்து ஒரு திமுக செயற் தலைவர் தான், தலைவர் இல்லை. ஸோ 40 வருஷமாக அவருக்கு படிமநிலையில் மேலே வந்ததால தான் கலைஞரோட மறைவுக்கு பிறகு எல்லா சீனியர்ஸும் அந்த ஸ்டாலினுக்கு ஆதரவாக வந்தது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்மூத்தாக இருந்தது. நீங்கள் அந்த மாதிரி ஸ்மூத்தாக பண்ணி கொடுங்க உதயநிதிக்கு. நீங்கள் 20லயே கொண்டு வந்து இளைஞரணிக்கு கொடுக்குறீங்க, 21ல் எம்எல்ஏ ஆக்குறீங்க, 22ல் மந்திரி ஆக்குறீங்க, இப்போ 24 டெபுட்டி சிஎம். அப்படின்னும் போது சிஸ்டம் அதை சிஸ்டம் வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. புரிஞ்சுக்கோங்க, சிஸ்டம் வந்து அதை எதிர்க்குது. எது ஒன்றுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்கானிக்காக வரணும், இன்ஆர்கானிக்காக வரக்கூடாது. செயற்கையாக வந்ததுன்னா அது நிலைக்காது. சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல். நன்றி சார்.